ஆரம்ப நாட்களிலே அல்லது முன்னைய காலங்களிலே பார்க்கிற போது அது ஒரு இருமுனை போட்டியாக அல்லது மும்முனை போட்டியாக இருந்து வந்து இன்றைக்கு ஒரு 4 முனை போட்டியாக இந்த முடிவுகளுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு இது வந்து 4 முனை போட்டியா வந்து தெரியும். ம். ஆனால் வந்து கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் இத வந்து 2 முனை போட்டியா தான் நாங்க வந்து பார்க்கிறோம். இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்களா? ஒரு தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டங்களுக்கு காசு குடுத்து டாடா ஏசி போன்ற வாகனங்கள்ல ஆட்களை ஏத்தி கொண்டு வந்து வச்சு அந்த கூட்டங்களை நடத்துவார்கள். சீமானவர்கள் டிஎம்கேனுடைய அதாவது தற்பொழுது இருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்த பிற்பாடு அவர் தொடர்பான விமர்சனங்களை அல்லது அந்த கட்சி தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்பதிலே இருந்து சற்று பின்வாங்கி இருக்கிறார். ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று நான் 3 தடவை 4 தடவை நான் வந்து அவங்களோட வந்து பேசியிருக்கேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் வந்து அறிஞ்சு தெரிஞ்சு அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற வாக்குறுதிகளை அந்த அந்த மக்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். என்னுடைய தாய் நிலத்திலும் இந்த தேர்தல் காலத்திலே நாம் தமிழருக்கான தார்மீகமான ஆதரவு நிலைப்பாடுகளை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஈழத்தமிழர்கள் தமிழக தமிழர்கள் என்பது மாறி இன்னைக்கு உலகம் முழுதும் வாழ்கிற உலகத் தமிழர்களா அது மாறி இருக்கு. கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலுக்கும் சிறப்பு நிகழ்ச்சி வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலே சட்டசபை தேர்தல் நிறைவடைந்து தேர்தல் முடிவுகள் வருகின்ற 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இம்முறை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ் மக்கள் பறந்து வாழுகிற உலகமெங்கிலும் இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டசபை தேர்தல் முடிவுகள் தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே காணப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் உரையாடப் போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் அதே நேரத்திலே திரைப்பட இயக்குனருமாகிய மு. களஞ்சியம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இணையவழியினூடாக அவரை வரவேற்கலாம். அதற்கு முன்பாக தாய்நிலத்தை பொறுத்த வரைக்கும் இம்முறை நாம் தமிழர் கட்சி மற்றும் இன்னும் சில கட்சிகளுக்கான தார்மீக ஆதரவு நிலைப்பாடுகள் இந்த நிலத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த செய்திகளையும் நாங்கள் அறிகிறோம். இந்த பின்புலத்தில் தான் குறித்த நேர்காணல் இடம்பெறப் போகிறது. அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு இந்த நடைபெற்று முடித்திருக்கின்ற 2026ஆம் ஆண்டிற்குரிய தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்காக தமிழ் பேசுகிற மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று எழுந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. பொதுவாக ஆரம்ப நாட்களிலே அல்லது முன்னைய காலங்களிலே பார்க்கிற போது அது ஒரு இருமுனை போட்டியாக அல்லது மும்முனை போட்டியாக இருந்து வந்து இன்றைக்கு ஒரு 4 முனை போட்டியாக இந்த முடிவுகளுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் சற்று அவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய அண்டை நாட்டிலே இடம்பெறுகிற எங்களுடைய அண்டை பிரதேசத்திலே நடைபெறுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியிலே கள நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன? கள நிலவரங்களை பொறுத்த அளவுல நாங்க நாம் தமிழர் கட்சி கடுமையாக நாங்கள் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் விதைத்திருக்கிறோம். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு இது வந்து 4 முனை போட்டியா வந்து தெரியும். ஆனால் வந்து கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் இதை வந்து 2 முனை போட்டியா தான் நாங்க வந்து பார்க்கிறோம். இது திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான ஒரு ஒரு யுத்த களமாக ஒரு போராகத்தான் நாங்கள் இதை வந்து பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா, இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தம்பி விஜய் தமிழ் தேசிய களத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டா 100% அவர் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் முன்வைத்திருக்கக்கூடிய வழிகாட்டிகள்னு சொல்லி அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களா இருக்கட்டும், அல்லது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களா இருக்கட்டும், அல்லது பேரறிஞர் அண்ணா அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திராவிடத்தினுடைய பிதாமகன்கள். ஆக திராவிடம் என்கிற இந்த கருத்தியலை தமிழர் நிலப்பரப்பிலிருந்து அகற்ற வேண்டும். இந்த 60 ஆண்டு காலத்தில்
எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி 2 தலைமுறை பிள்ளைகளை, தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிடத்தை, என் தாய்மொழியை அழிக்க திட்டமிட்டு செயல்படுகிற இந்த திராவிடத்தை அரசியலில் இருந்து அகற்றணும்னு நிக்கிற எங்களுக்கும் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து நிற்கக்கூடிய திராவிட கருத்தியலாளர்களுக்குமான மோதலா தான் இதை நாங்க பாக்குறோம். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி யாரிடமும் நாங்க போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க யாரையும் வந்து கேட்கறது இல்ல. நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் நாங்க வந்து கொடுக்கிறோம். மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை தான் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். எங்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் அறிவுறுத்தியிருக்கிறது அதுதான் அறிவுறுத்தியிருக்காங்க. கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இலக்குகள், கோட்பாடுகள், தத்துவங்களை மக்களிடம் முன்வைத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேலையை ஒழிய இப்ப அவங்க ஓட்டு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், விஜய் உட்பட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் பணம் தருவோம், 5000 ரூபாய் பணம் தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடு தருவோம், நாங்க 2 வீலர் தருவோம், காரு தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை பேராசைக்கு உட்படுத்தி அவர்களை ஏமாற்றி அவங்க வாக்கு கேட்கிறாங்க. எப்படியாவது வாக்கை பறித்து விட வேண்டும் என்று அந்த கட்சிகள் எல்லாம் நினைக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நினைக்கல. இந்த மக்களை எஜுகேட் பண்ணுனா, இந்த மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்தால் அவர்களே முடிவு செய்வார்கள். யாரு நம்மை ஆட்சி செய்கிற பொறுப்பை யாரிடம் நம்ம ஒப்படைக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவு செய்வாங்கன்னு சொல்லிதான் கடந்த காலங்களிலும் நாங்கள் அரசியல் களத்தில் நின்று இருக்கிறோம். ஒரு பாரிய வரவேற்பை, ஒரு பாரிய ஆதரவை தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த வகையில நாங்கள் இந்த தேர்தலை ஒரு மிக முக்கியமான தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம். மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பது எங்களுக்கு சாதகமாக இருக்கும். மக்கள் இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வை அதிகம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க வந்து நம்புறோம். அதை எதை வச்சு நாங்க நம்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா தமிழகத்தை பொறுத்தளவுல அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டம், ஒரு தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா அந்த கூட்டங்களுக்கு காசு கொடுத்து டாடா ஏசி போன்ற வாகனங்கள்ல ஆட்களை ஏத்தி கொண்டு வந்து வச்சு அந்த கூட்டங்களை நடத்துவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் கடலென திரள்றாங்க. அவங்கள யாரையும் நாங்க வந்து அழைக்கல, நாங்க வாங்குன்னு சொல்லல, நாங்க காசும் கொடுக்கல, கோட்டரு கோழி பிரியாணி எல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கல. ஆனாலும் செந்தமிழன் சீமான் பேசுகிறார் என்று சொன்னால் மக்கள் அலை அலையாக திரளுகிறார்கள். இதுல இருந்து நாங்க என்ன கருதுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைத்த உழைப்பு அந்த மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்க கருதுறோம். அதனால இந்த தேர்தலை நாங்கள் மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தலினுடைய கருதி இந்த தேர்தலினுடைய முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறீர்கள். இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்களா? உறுதியா வந்து நாங்க வந்து நம்புறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இப்ப நான் வந்து சென்னையின் இதயமா இருக்கக்கூடிய 1000 விளக்கு தொகுதியில் நான் வந்து போட்டியிட்டேன். அப்ப நான் 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக நான் சந்தித்து அவர்களோடு உரையாற்றுகிறேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று நான் 3 தடவை 4 தடவை நான் வந்து அவங்களோட வந்து பேசியிருக்கேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் வந்து அறிஞ்சு தெரிஞ்சு அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற வாக்குறுதிகளை அந்த மக்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்க அந்த கடைசி 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த மக்களை சந்திக்காத, எப்படி விஜய் மக்களை சந்திக்கவே இல்லையோ அதே போலதான் திமுகவும் மக்களை சந்திக்கவில்லை, அதே போலதான் அதிமுகவும் மக்களை சந்திக்கல. ஏன் தொகுதியில யாரையும் அவங்க யாரும் சந்திக்கவே இல்லை. ஆனால் கடைசி 3 நாட்களில் 3 கட்சியுமே காசு கொடுக்குறாங்க. ஒருத்தர் 3000 கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க இந்த மக்களினுடைய வாக்குகளை எப்படியாவது வாங்கிடணும், ஜனநாயக விரோத செயலை இவங்க செய்யறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஓட்டுக்கு காசு கொடுப்பதை சட்ட விரோதம் என்று சொல்லுகிறது, குற்றவாளிகள் அவர்கள் சொல்லுது. ஆனால் அந்த குற்ற செயலை ஒருத்தங்க செய்யற போது அவர்கள் திருடர்கள், அவர்கள் அயோக்கியர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத
நமக்கு கண்ணுக்கு எதிரவே தெரியுது. அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதை நாங்கள் மக்களுக்கு சொல்றோம். எப்போ உங்களுக்கு அவங்க காசு கொடுக்க வர்றாங்களோ அப்போ உங்களை அவர்கள் ஏமாற்ற போகிறார்கள், அவர்கள் திருட போகிறார்கள், உங்களை சுரண்ட போறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நாங்க வந்து வீடு வீடா ஒருத்தரா பார்த்து நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம், கத்தி கதறி இருக்கிறோம். ஆகவே எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளுவார்கள். இவர்கள் வந்தால்தான் நம்முடைய குடிநீர் பிரச்சனை தீரும், இவர்கள் வந்தால்தான் இங்கு வளம், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை தடுத்து நிறுத்த முடியும், இவர்கள் வந்தால்தான் கல்வியும் மருத்துவமும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இலவசமா கிடைக்கும் என்கிற எண்ணத்தை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அந்த உறுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் நம்புறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பார்கள் என்று. ஆகவே அந்த ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் நாங்கள் நிறைவாக வழங்கிக் கொள்கிறோம். இந்த இடத்திலே நீங்கள் ஆரம்பத்திலே விடை கூறுகிற போது ஒரு விடயத்தை குறைப்பட்டிருந்தீர்கள், உரையாடுகிற போது ஒரு விடயத்தை குறைப்பட்டிருந்தீர்கள். வழியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு இது ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றால் 2 முனையாகத்தான் அதனை பார்க்கிறீர்கள். திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையிலான ஒரு மோதலாகத்தான் இதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்கிற விடயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். இந்த இடத்திலே பொதுவாக ஒரு கருத்து நிலைப்பாடு முன்வைக்கப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற எங்களுடைய சில உறவுகளோடு உரையாடுகிற போதும் அல்லது இங்கும் கூட அந்த நிலைப்பாடு முன்வைக்கப்படுகிறது. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் டிஎம்கேனுடைய அதாவது தற்பொழுது இருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்த பிற்பாடு அவர் தொடர்பான விமர்சனங்களை அல்லது அந்த கட்சி தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்பதிலே இருந்து சற்று பின்வாங்கி இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாகத்தான் அதிகமாக அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார் என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு வந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் அல்லது எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இது வேணும்னே வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் தேர்தல் களத்துக்கு நாங்கள் வந்தபோது இதே திமுகவும் அதிமுகவும் என்ன குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களை, மலையாளிகளை, கன்னடர்களை, மராத்திகளை, குஜராத்திகளை இங்கிருந்து அடித்து விரட்டி வெளியேற்றி விடுவார்கள். அவர்கள் ஒரு இனவாதம் பேசுகிற ஒரு இனவெறி கும்பல் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துவ உருவாக்கத்தை உருவாக்குனாங்க. அடுத்த தேர்தல், அந்த தேர்தலை நாங்க அடுத்த தேர்தல்ல அதை நாங்கள் முறியடித்தோம். யார் வேணாலும் வரலாம், இங்க வாழலாம், உங்களுக்கான உயரிய பாதுகாப்பை தர வேண்டியது தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்த எங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத நாங்க மக்கள் மத்தியில நாங்க நிறுவனம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிலிருந்து என்னை போலவே மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பலர் இன்றைக்கு தெலுங்கர்களா, கன்னடர்களா, மலையாளிகளா இருக்காங்க. இந்த தேர்தல்ல சமூக நீதியின் அடிப்படையில் நாங்கள் தெலுங்கர்களுக்கு, மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, தமிழகத்தில் வாழுகிற அனைத்து பிரிவினருக்கும் நாங்கள் வந்து வேட்பாளர்களா நாங்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். அப்படிங்கும் போது அவங்க அடுத்த தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பாசிச பாஜக பிஜேபி உள்ள வந்துரும், நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அடுத்த தேர்தல்ல திமுக வெற்றி அடைஞ்சது. அதிமுக பிஜேபியோட கூட்டணியில போயிடுச்சு. திமுக தேர்தல் முடிந்த பிறகு இந்த தமிழ் நிலத்துல அவர்கள் அரசு ரீதியாக நடத்தின எந்த ஒரு நிகழ்ச்சியும் பிஜேபி இல்லாம நடத்தவே இல்லை. அவங்க அப்பா படம் திறக்கணுமா, அதுக்கும் பிஜேபில இருந்து தலைவர்கள் வரணும். அவங்க அப்பாவுக்கு கல்லறை திறக்கணுமா, அதுக்கும் வரணும். அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடணுமா, அதுக்கும் பிஜேபில இருந்து வரணும். கேலே இந்தியான்னு ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கணுமா, அதுக்கு இவங்களே இங்க இருந்து போய் பிரதமரை வந்து சந்திப்பாங்க. அப்போ இந்த பிஜேபிக்கும் இவர்களுக்குமான அந்த கள்ள உறவை நாங்கள் தொடக்கத்தில் இருந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில போட்டு உடைச்சு அதை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வந்தோம். இது வந்து தேர்தல் இல்லாத காலங்களில் நாங்கள் தனி மனிதர்களை தாக்குதல் நடத்தி இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு நாங்க பேசிட்டு வந்தோம். இப்ப தேர்தல் களம் வருது. தேர்தல் களம் வந்தபோது முன்னாடியே நாங்கள் சொன்ன போது இவர்கள் ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிறுத்தி இவர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் அப்படின்னு நிறுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுகிறது. அப்ப இவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவர்கள் தெலுங்கர்களை அடிச்சு விரட்டுவாங்க, மலையாளிகளை அடிச்சு விரட்டுவாங்கன்னு குற்றம் சாட்ட முடியல. நாங்கள் மிக கடுமையாக மனித குல விரோதிகள் இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்று நாங்கள் விமர்சித்து பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சித்த பிறகு மக்களிடம் இங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துரும்னு ஒரு குற்றச்சாட்டையும் சொல்ல முடியல. அப்படிங்கும் போது இப்ப நாங்க இந்த திராவிட சிந்தனையாளர்களை ஒருபுறம் நிறுத்தி எதிர்புறத்தில் நின்று நாங்கள் இன்றைக்கு போர் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும் போது நாங்கள் தத்துவார்த்த ரீதியாகத்தான் தேர்தல் களத்திலே பேச முடியுமே ஒழிய
தனி மனிதர்களை நாங்கள் வந்து விமர்சித்து பேச முடியாது. அது தேர்தலுக்கு முந்தைய காலங்களில் நாங்கள் தனி மனிதர்களை நாங்கள் விமர்சித்தது போல் யாரும் விமர்சிக்கவில்லை. நாங்கள் வந்து அவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தமையன் இறந்து போன போது அவரை ஒரு வளமையா ஒரு துக்கம் விசாரிக்க போனதுனால நாங்க வந்து அதுல இருந்து ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கலன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனங்கிறது எங்களுக்கு வந்து புரியல. அதெல்லாம் தேர்தலுக்காக இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. நாங்கள் இன்றைக்கு சாராயங்காட்சி அவங்க விற்கிறாங்க. இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில வந்து பெண்கள் மிக மோசமாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள், கூட்டு படுகொலைகள், அதாவது கூலிப்படை படுகொலைகள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. சாராயம் காட்சி வித்து எங்கள் இளம் பெண்களின் தாலியை திமுக அறுக்கிறது. இதையெல்லாம் தொடர்ச்சியா 1.5 மணி நேர பேச்சுல கிட்டத்தட்ட அண்ணன் வந்து ஒரு 10 நிமிடம் தவிர்த்து மீதி எல்லாமும் வந்து மாநில அரசை விமர்சித்து திராவிடத்தை விமர்சித்து தான் பேசுறாரு. 10 நிமிடம் இப்படி நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது குறுக்கையும் நெருக்கையும் ஓடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி 10 நிமிடம் தான் விஜய் அவர்களை பேசுறார். இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணன் அறிவிப்பே செய்தார். என்ன அறிவிப்பு செய்தார்னா, விஜயனுடைய கட்சியில் பயணிப்பவர்களுக்கு நாம் முன்வைக்கிற அரசியலை புரிந்து கொள்வதற்கு இன்னும் காலம் நிறைய தேவைப்படும். அதனால அவங்களுக்கு நம்ம முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு புரியாது. ஆகவே அவரை யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்கின்ற அறிவிப்பையே என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் முன் வச்சாங்க. அதுல இருந்து நீங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாடுகள் தொடர்பாக தமிழ்நாட்டிலே மிக முக்கியமாக நீங்கள் தமிழ்நாட்டை தளமாக கொண்டு உலகமெங்கும் பறந்து வாழுகிற தமிழ் மக்களிடத்தில் அந்த கன்செப்ட், அந்த ஒரு கருத்தியலை வந்து விதைத்து கொண்டு வருகிறீர்கள். இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், பல இனத்தவர்களும் வாழுகிற ஒரு நிலமாக இருக்கிறது. எல்லோரும் இணைந்து வாழுகிற ஒரு பகுதியிலே தமிழ் தேசியம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் ஆழமாக விதைக்கிற போது அது தொடர்பான மக்களுடைய புரிதல்கள் எவ்வாறு இருக்கிறது? அதிலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகிறதா? மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? 2 விஷயம் இருக்குமா. there is 2 things is there. ஒன்னு வந்து நேஷனாலிட்டி, இன்னொன்னு வந்து சிட்டிசன். இது குறித்த தெளிவான புரிதல் இருந்தா இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி வந்து யாருக்குமே ஏற்படாது. நாங்க தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். இது எங்களுக்கு மொழிவழி மாநிலமாக இந்தியா பிரிக்கப்பட்ட போது தமிழ் மொழி பேசுகிற மக்களுக்காக பிரிக்கப்பட்ட நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புக்குள் பல்வேறு தேசிய இனங்களை சேர்ந்தவர்கள் குடிமக்களாக வாழ்வார்கள். சிட்டிசனாக குடிமக்களாக அவர்கள் வாழ்வார்கள். அதை நாங்க மறுக்கவே இல்லை. அப்ப தமிழ் நிலத்தில் வாழுகிற குடிமக்களாக அவர்களை நாங்கள் பெரும்பான்மை தேசிய இனமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆனால் என்ன நடந்திருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய இனத்தையும் அந்தந்த தேசிய இனம்தான் இத்தனை ஆண்டு காலமும் ஆட்சி செய்திருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்து மொழிவழி தேசியமாக பிரிக்கப்பட்டு மொழிவழி மாநிலங்கள் உருவானதுக்கு பிறகு அந்தந்த தேசிய இனத்தை அந்தந்த தேசிய இனம்தான் ஆட்சி செய்திருக்கு. அப்படின்னு சரி, இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த தேசிய இனங்கள் அந்தந்த தேசிய இனத்தை ஆட்சி அதிகாரம் செய்ததால் அந்த தேசிய இனத்தினுடைய முதல் முகமாக இருக்கிற முதல் அடையாளமா இருக்கிற தாய்மொழி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலங்களில் எல்லாம் தாய்மொழி கல்வி படிக்காமல் ஒருவன் பட்டம் வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு இந்தி என் மாநிலத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா என் தாய்மொழி தமிழ் மொழி அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி 300 பேரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உடம்புல தீய வச்சுக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு செத்து போன ஒரு மாநிலத்துல இன்னைக்கு தமிழ் மொழி பேச தெரியாத எழுத தெரியாத 2 தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு உருவாகி இருக்காங்க. எழுத தெரியாத அவர்களுக்கு படிக்க தெரியாத பிள்ளைகள் உருவாகி இருக்காங்க. அப்படின்னு சொன்னா இது யாரால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளா வருகிற நாங்கள் அச்சம் கொண்டு ஆய்வு செய்கிற போது எங்களுக்கு புரியுது, நம்முடைய தேசிய இனத்தை சாராதவர்கள் இந்த நாட்டை ஆண்டதால் அவர்கள் ஆங்கிலத்தை முன்னிறுத்தி ஆட்சி அதிகாரம் செய்கிறார்கள். ஆங்கில மொழி கல்வி நிலையங்களை உருவாக்குகிறார்கள். தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த நிலப்பரப்பில் வாழுகிற இந்த குடிமக்கள் அனைவருக்கும் நாங்க இதை சொல்றோம். இங்க பாருங்க, தமிழர்களுடைய அடையாளம் தமிழ் மொழி. தமிழ் மொழி என்பது உலகத்தின் 6000 மொழி இருக்கு. அதுல 6 மொழி செம்மொழி, அதுல ஒரு மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி. என் தமிழ் மொழியில் இருக்க இலக்கியங்கள், என் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை கருவூலங்களையும் அழித்து ஒழிக்க வேண்டும், இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற முயற்சியை 1 நூற்றாண்டு காலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே
நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், நாங்கள் தான் ஆட்சியாளர்களா இருக்கணும், அப்படி இருந்தா தான் என் தாய்மொழியை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு கருத்தை இந்த நிலப்பரப்பில் வாழுகிற குடிமக்களுக்கு நாங்க சொல்றோம், சிட்டிசன்ஸுக்கு நாங்க சொல்றோம். தெலுங்கர்களை அவர்கள் தாய்மொழியை நாங்கள் மதிக்கிறோம், கன்னடர்களுடைய தாய்மொழியை நாங்கள் மதிக்கிறோம், மலையாளிகள் தாய்மொழியை நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில், தமிழகத்தின் குடிமக்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் முழு அங்கீகாரத்தையும் முழு உரிமையையும் அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் பேணி காப்போம். இதுல என்ன குழப்பம் இருக்கு? ஒரு குழப்பமும் இல்லையே. தெளிவான பல்வேறு விடயங்களை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். இந்த இடத்திலே நாம் தமிழர்கள் என்று குறிப்பிடுகிற போது தமிழ் தேசிய நிலைப்பாடோடு பயணப்படுகிற ஒரு முழுமையான கட்சி. தமிழ் தேசிய அந்த சிந்தனைகளை தமிழ்நாட்டிலே விதைத்த மிகப்பெரிய பங்கு உங்களிடத்தில் இருக்கிறது. மிக முக்கியமாக ஈழத்தமிழர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற, இங்கே நிகழ்த்த முடியாத பல நினைவு கூறல்களை, அந்த உணர்வுகளை இன்றைக்கும் கடத்தி கொண்டிருக்கிற அந்த ஒரு அமைப்பாக நீங்கள் கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த அடிப்படையில் என்னவோ எங்களுடைய தாய் நிலத்திலும் இந்த தேர்தல் காலத்திலே நாம் தமிழருக்கான தார்மீகமான ஆதரவு நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். சில பதாதைகளை அவதானிக்க முடிந்தது. சில பேரணிகளை இவர்கள் இணைந்து நடத்தி இருந்தார்கள். இந்த விடயம் தமிழ்நாட்டிலே எத்தகைய நிலைப்பாடுகளை ஏற்படுத்த இருக்கிறது? இல்ல, நீங்க உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்களை, ஈழத்தமிழர்கள், தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழக தமிழர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியாக மக்கள் மத்தியில பேசப்படுகிற பொருளாக மாறி, அது தன் கொள்கைகளை முன்வைத்து ஈழ சிக்கலை முதன்மை சிக்கலாக வைத்து பேசி இந்த 16 ஆண்டு காலத்துல என்னவா அது உருமாறி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஈழத்தமிழர்கள் தமிழக தமிழர்கள் என்பது மாறி இன்னைக்கு உலகம் முழுதும் வாழுகிற உலகத் தமிழர்களா அது மாறி இருக்கு. இன்னைக்கு நாங்கள் கூட முன்னாடி எல்லாம் பேசும்போது ஈழத்தமிழர்கள் என்று பேசுவோம். இப்ப எங்களுக்கு அது எங்களை அறியாமலே அந்த வார்த்தை வருவதில்லை. நாங்கள் உலகத் தமிழர்கள் அப்படின்னு நாங்க சொல்லுகிற அளவுக்கான ஒரு ஓர்மை இன்னைக்கு உருவாயிருக்கு. தமிழர்களாக நாம எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிற பார்வை இன்றைக்கு உருவாயிருக்கு. அந்த பார்வையினுடைய அடிப்படையில் தான் தத்துவார்த்த ரீதியாக ஒரு பாரிய மாற்றம் இளைஞர்கள், உலகம் முழுதும் வாழுகிற தமிழ் இளைஞர்களுக்கு மத்தியில, நீங்க ஈழத்தமிழ் இளைஞர்கள், தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய தமிழ் இளைஞர்கள் அப்படிங்கிறது நாங்கள் மறைந்து விட்டதாக நம்புகிறோம். அப்படி கிடையாது. இனி தமிழ் இனம்தான், உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் என்றுதான் இவர்களை கணக்கில் எடுக்க வேண்டும் என்கிற போது, தாய் தமிழகத்தில் நாங்கள் யாரை தூக்கி கொண்டாடுகிறோமோ, யாரை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதே தலைவரை முன்னிறுத்தி ஈழத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளும் எங்கள் உறவுகளும் எங்கள் குருதி உறவுகளும் கொண்டாடுவது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இது எதுவுமே இல்லை. தமிழினம், உலகம் முழுதும் வாழுகிற தமிழினம் ஒன்றாகி விட்டார்கள். உலகம் முழுதும் வாழுகிற தமிழினத்தின் சிந்தனை ஒன்றாகிவிட்டது. உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் இனி பிரிக்க முடியாதவர்களாக மாறி விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உறுதிப்படுத்திச்சு இப்ப சமீப காலங்களில் ஈழ மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அதை நாங்கள் பார்த்து பெரும் மகிழ்வை கொண்டோம். நாங்கள் நிலத்தணிவுகளுடைய அடிப்படையில் பார்க்கிற போதும், அதே நேரத்தில் அரசு என்கிற அடிப்படையில் பார்க்கிற போதும், இந்த 2 நாடுகளும் ஒவ்வொரு அரசை கொண்டிருக்கிற நாடுகள். தார்மீக அடிப்படையிலே சில அழுத்தங்களை உங்களால் கொடுக்க முடியும். ஈழத்தமிழ் மக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி உங்களுடைய அந்த கள பயணங்களை மேற்கொள்ள முடியும், அழுத்தங்களை கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு அப்பால் எத்தகைய செல்வாக்குகளை இந்த நிலத்திலே செலுத்த முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்தியா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு. அந்த நாடு முறையான அழுத்தம் கொடுக்கப்பட்டால் நாம் நினைக்கின்ற எதையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்பதற்கான வரலாறு எங்களிடம் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது கிழக்கு பாகிஸ்தான் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் இரண்டும் இன்னைக்கு எப்படி தமிழ்நாடும் ஈழமும் ஒரே மொழி பேசுகிற ஒரே தேசிய இனத்தை சேர்ந்த மக்கள் இருவேறு நாடுகளில் வாழ்வது போல, கிழக்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற மொழியும் வங்க மொழி, இன்று இந்தியாவோட இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் மக்கள் பேசுகிற மொழியும் வங்க மொழி. அப்ப கிழக்கு வங்கம் பாகிஸ்தானோடு போன போது அங்க இதே இன்றைக்கு ஈழத்தில் இருக்கக்கூடிய இதே சிக்கல் அன்றைக்கு உருவானது. பாகிஸ்தானுடைய தாய்மொழி உருது மொழி, ஆனால் கிழக்கு வங்கத்தினுடைய தாய்மொழி வங்க மொழி. அப்போ இந்த மக்கள் அந்த உருது மொழி பேசுகிற மக்கள் வங்க மொழி பேசுகிற மக்களை ஏற்க மறுத்தார்கள்.
பெரிய பாரிய சண்டை உருவான யுத்தம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்தியா என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு? அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா, அன்றைக்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சரா இருந்தவர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தார். தமிழகத்தில் இதுவரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கவில்லை. இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் இந்த திராவிடர்கள். ஈழத்தமிழ் மக்களிடத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கு. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அன்னைக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சரா இருந்தவர் அன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதம மந்திரியா இருந்த இந்திரா காந்தியை கூப்பிட்டு மிரட்டினார் என்றே சொல்ல வேண்டும். நீங்க ராணுவத்தை அனுப்பி என் மொழி பேசுகிற மக்களுக்கு தனிநாடு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா? இல்லை, என் போலீஸ் படையை அனுப்பி நாங்கள் போரிட்டு சாகட்டுமா அப்படின்னு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர், மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் கிழக்கு வங்கத்துக்காக பேசியதால் தான் இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானோடு போர் தொடுத்து ஒரு தனி நாட்டை, பங்களாதேஷ் என்கிற நாட்டை உருவாக்கி கொடுத்தார். ஆமா, அப்படிங்க இந்த வரலாறு எங்களிடம் தான் இருக்கிறது. இந்த வரலாறு எங்களிடம் இருக்கிறது. இந்த வரலாற்றை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு கையெழுத்தில் பல காரியங்களை எங்களால் சாதிக்க முடியும். பாரிய அழுத்தம் கொடுத்து இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த வெளி விவகாரத்துறை கொள்கையவே எங்களால் மாற்றி அமைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். பல விஷயங்களை நாங்கள் வெளியில் பேசாமல் இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எங்களால் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். அதை நாங்கள் அரசு அதிகாரத்துக்கு வருகிற போது உங்களுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவோம். மிக்க நன்றி. பல்வேறு விடயங்களை இன்றைக்கு நீங்கள் உரையாடி இருக்கிறீர்கள். பல்வேறு விடயங்களை உறவுகளுக்காக எடுத்து சென்றிருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. சில கேள்விகள் மக்களுடைய மனங்களிலே இருக்கின்ற பல்வேறு வினாக்களுக்கும் விடை இந்த நேர்காணல் மூலமாக வழங்கப்பட்டிருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி. நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி.